பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா கை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கும் ஊழியர்களுக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். என்னை இந்த இடத்திலே மீண்டும் அன்போடு அழைத்து ஊழியத்திற்காக நிறுத்தியிருக்கிற என்னுடைய அன்பு சகோதரனுக்கும் குடும்பத்திற்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெகு நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு நல்ல ஜெப முகாம கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரருக்கு கொடுத்த அந்த ஏக்கத்தை, அந்த பாரத்தை இந்த 3 நாட்களில் நிச்சயமாய் அவர் நிறைவேற்ற போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்கள் மத்தியிலே அவர் ஆண்டவருடைய வார்த்தையை வைத்துவிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பு அருமையான அண்ணன் 2 நாட்களுக்கு முன்பு ஃபோன் பண்ணி இந்த ஆயத்த ஜெபத்தில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டினார். அவங்க ஃபோனை கட் பண்ண உடனேயே என்னுடைய நினைவில் வந்தது எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். எப்போதுமே அண்ணன் ஒரு தலைப்பு கொடுப்பாங்க, எங்களுக்கு ரொம்ப வேலை ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த முறை எங்களை கொஞ்சம் கண்ணை கட்டி காட்டில் விட்டாங்க. தலைப்பு என்ன அப்படின்னு கேட்கும்போது, இதுதான் தலைப்பு, ஆனால் நீங்கள் பேச வேண்டியது நீங்கள் தான் கேட்டுக்கணும் ஆண்டவர்ட்டேன்னு. அதனால் கூட கொஞ்சம் நேரம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டிய தேவை இருந்தது. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், அதனால் இன்றைக்கு உபவாசத்தோடு உங்கள் மத்தியிலே ஆண்டவர் கடந்து வர கிருபை தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை நான் சொல்லணும். ஏன்னா ஆராதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை அப்படி வருது பாருங்க, உங்களை அடுத்த நிலைக்கு அவர் கொண்டு போவார். ஆமென். 47ஆம் அதிகாரம் நமக்கு நல்லா தெரிஞ்ச வேத பகுதி. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே அழகா எழுதியிருக்கு, எசேக்கியேலை கர்த்தர் தம்முடைய ஆலயத்தின் வாசலுக்கு கொண்டு போய் ஒரு நதியை காண்பிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த பலிபீடத்திலிருந்து இனி அந்த நதி புறப்படுவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த பலிபீடத்திலே இருந்து நிச்சயமாய் இந்த நதி இனி புறப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். அங்கே வேதம் அழகா சொல்லுது, 4-5 வசனங்களில அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். இன்னும் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். இன்னும் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். நன்றாய் கவனிங்கள். நம்முடைய தேவன் ஒரே நிலையில் நம்மை வைக்கிறவர் அல்ல, அடுத்த நிலைக்குள் நம்மை கொண்டு போகிறவர். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? இங்கே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, நம்முடைய இந்த பின்மாரிமலை ஊழியங்களானாலும் சரி, 2021 இந்த ஜெப முகாமுக்கு பிறகு இன்னும் ஒரு 1000 முழத்திற்குள் கர்த்தர் நம்மை கொண்டு போக போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேகம் அளவில்லாமல் புறப்பட போகிறது. தேவன் ஒரு ஆரோக்கியத்தின் நதியை நம்முடைய ஜெப மையத்திலே புறப்பட செய்ய போகிறார். அந்த ஒரு வசனத்தை வாசிச்சிருவோமா? எல்லாரும் சேர்ந்து. 9ஆம் வசனம் தான் சம்பவிக்க போகிறது. வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கிற ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் நான் தீர்க்க தரிசனமாய் இந்த ஊழியத்தை வாழ்த்திவிட்டு என்னுடைய செய்தியை ஆரம்பிக்கிறேன். இந்த வருஷம் 2021 இனி இங்கே நடக்க போகிற நிறைய அற்புதங்களை நம்ம பிரத்யட்சமாய் பார்க்க போகிறோம். அநேகர் சுகமாக்கப்பட போகிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய ஆரோக்கியத்தின் நதி இந்த பலிபீடத்திலிருந்து புறப்படுவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அப்படி செய்து மகிமைப்படுவாராக. கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். தகப்பனே, நீர் தருகிற கிருபையுள்ள நேரத்திற்காக நன்றி அப்பா. உங்க பாதத்துல 3 நாள் எங்களை அமர பண்ணுகிறீர். ஆண்டின் தொடக்கத்திலேயே உட்காருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. என்னோடு பரிதபியுங்கள்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எதையாகிலும் பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்று கொடுங்கள்னு எங்களை அழைக்கிறீங்க ஆண்டவரே. இந்த ஆயத்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கொஞ்ச பேரா இருந்தாலும் நீர் தெரிந்து கொண்ட மக்களை கொண்டு வந்திருக்கிறீரப்பா. பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. அடுத்த 3 நாளுக்கு எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே. அடுத்த 3 நாள் உங்க மகிமையில நிரம்பி இருக்கவும்
உங்க பாரத்தால நிரப்பப்படவும் இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அடியனுடைய இருதயத்தில் நீ தந்திருக்கிற நல்ல வார்த்தையை உம்முடைய ஜனங்களுக்கு நீரே பகிர்ந்து கொடுப்பீராக. ஆவியானுடைய துணையை நான் நாடுகிறேன். கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மேடையிலிருந்து பார்ப்பதற்கு இது ஒரு ஊழியர் கூட்டமாகவே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற எல்லாருமே ஊழியம் செய்கிறவர்கள், அதிக நேரம் ஜெபிக்கிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்திலே பங்கெடுத்துக் கொள்கிறவர்கள் தான். எனவே பிரசங்கிப்பது எளிதாயிருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். நாம் வேகமாய் நம்முடைய வேதாகமத்தையும் சிந்தையும் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திற்கு நாம் வேதாகமத்தின் பக்கங்களை திருப்பிக் கொள்வோம். இன்றைக்கு அங்கே இருந்து ஒரே ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியிலே வைத்து ஆமென் 3 குறிப்புகளை சொல்லி நாம் தொடர்ந்து சில நிமிடங்கள் நம்முடைய 3 நாள் கேம்புக்காக ஜெபிக்க போகிறோம். தானியேல் 10வது அதிகாரம் 12வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன் என்றான். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு மனதை செலுத்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன் மனதை செலுத்துவாயாக. ஆண்டவர் இங்கே தானியேலிடத்திலே காபிரியேல் தூதனை அனுப்பி சொல்லுகிறார், தானியேலே நீ அறிவை அடைவதற்கும் நீ உன் தேவனுக்கு முன்பு உன்னை சிறுமைப்படுத்துவதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள். ஆமென் சொல்லுங்களேன். கேம்புக்கு நாளைக்கு தான் முதல் நாள், ஆனா நமக்கு எதுதான் முதல் நாள்? இன்றைக்கே முதல் நாள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மனதை இந்த முதல் நாளே நீ செலுத்த வேண்டும், நீ திருப்ப வேண்டும். நன்றாய் கவனிங்கள். 3 வாரங்களாக தானியேல் தன் மனதை ஒரு காரியத்தின் மீது திருப்பி வைத்திருக்கிறான். 3 வாரங்கள், கிட்டத்தட்ட 21 நாட்கள். 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அதை சொல்லுகிறது. 3 வாரம் முழுவதும் அவனுடைய சிந்தை, அவனுடைய மனம், அவனுடைய இருதயம் முழுமையும் ஏதோ ஒன்றின் மீது செலுத்தப்பட்டிருக்கிறது. He set his heart, amen, in a peculiar thing. ஒரு முக்கியமான விஷயத்தின் மீது தன் மனதை திருப்பி இருக்கிறான். அந்த வசனம் 2 நோக்கங்களை சொல்லுகிறது. எதற்காக திருப்பி இருக்கிறானாம்? 1, அறிவை அடைகிறதற்கும். சொல்லுங்க, எதற்கா? அறிவை அடைகிறதற்கும். அல்லேலூயா. 2, தன்னை சிறுமைப்படுத்துகிறதற்கும். நன்றாய் கவனியுங்கள். அறிவிக்கப்பட்டவைகளை அறிந்து கொள்வதற்கும் இன்னும் அறிவிக்கப்படாதவைகளை குறித்து அறிந்து கொள்வதற்கும் தன் மனதை அவன் திருப்பி வைத்திருக்கிறான். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்திலே பேசுகிற காரியம் அதுதான். அடுத்த 3 நாட்களுக்கு உன் மனதை கொஞ்சம் திருப்பு. உன் மனதை குறிப்பிட்ட காரியங்களை நோக்கி திருப்புவாயானால் ஏதோ ஒன்று சம்பவிப்பதை நீ பார்க்க போகிறாய். ஒரு அல்லேலூயா. ஆமென். இந்த வருடம் முழுவதும் அல்லது கடந்த வருடத்தின் 9 மாதங்களும் லாக்டவுன், பிரச்சனைகள், குறைவுகள், சரியான ஊழியம் இல்லை, ஆமென், நாம் நினைத்த காரியங்கள் நடக்கவில்லை என்கிற சிந்தையோடு நாம் வாழ்ந்திருப்போமானால் ஆண்டவர் சொல்லுகிற முதல் விஷயம், கொஞ்சம் அமர்ந்து உன் மனதை செலுத்துவாயாக. அல்லேலூயா. இந்த இரவு நடக்க போகிறது என்னன்னா, கர்த்தர் நம்ம மனசை ஆயத்தப்படுத்த போறார். ஆமென் சொல்லுங்களேன். தேவன் ஏதோ ஒன்றை செய்வதற்கு நம்முடைய இருதயங்களை திருப்ப விரும்புகிறார். 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க பார்க்கலாம். 9ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல அவர் செய்யற 3 காரியத்தை பாருங்க. ஆமென். தானியேலாகிய நான் 2ஆம் வசனத்திலிருந்தே நானே வாசிக்கிறேன். எருசலேமின் பாழ்கடிப்புகள், சிறையிருப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. தானியேல் இப்போது பாபிலோன்ல இருக்கிறார். 70 வருடம் சிறையிருப்புக்கு வந்திருக்கிறார். அந்த சிறையிருப்பு எப்ப முடியும்னு அவர் புத்தகங்களை திருப்பி வாசிக்கும் போது எரேமியா தீர்க்கதரிசி எழுதின ஒரு புத்தகத்தில் எழுதி இருக்கிறது, 70 வருடங்களுக்குள் இந்த சிறையிருப்பு நிறைவேறும். 70 வருடங்களில் இந்த சிறையிருப்பு முடிந்து இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவார்கள் என்று எழுதப்பட்டிருந்ததை அவன் வாசித்த போது அவனுக்குள் ஒரு துக்கம் வந்தது. இது நிறைவேறிய வேண்டிய காலம் அல்லவா என்று சொல்லி, நான் 3ஆம் வசனம், நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் வாசிங்க உட்கார்ந்து. அல்லேலூயா.
ஆங்கிலத்தில் 3 எஸ் அங்க இருக்குது. ஆங்கில பைபிள் நீங்க வச்சிருந்தீங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா 3 எஸ் இருக்கு. ஒன்னு சிட், உட்கார்ந்தானா. பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் உட்காருங்க. ரொம்ப ஓட்டம் இல்ல, ஒரே ஓட்டமும் சாட்டமும் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த 3 நாள் என்ன செய்ய போறோம்? சத்தமா சொல்ல மாட்டீங்களே, உட்கார போறோம் ஆண்டவர் சமூகத்துல. அதுதான் தலைப்பே. அமர்ந்திரு, பி ஸ்டில், ஸ்டாப் யுவர் ரன்னிங். உன் ஓட்டத்தை கொஞ்சம் நிறுத்தப்பா. எங்க ஓடுற? மாம்ச பலத்தோட எங்க ஓடுற? தேவனை குறித்த அறிவில்லாம எங்க ஓடுற? இன்னும் தரிசனத்தை குறித்து உனக்கு எதுவுமே தெரியாம எங்க ஓடிட்டு இருக்கிற? கொஞ்சம் உட்காரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிட். நம்பர் 2, 2 பாருங்க. தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட. சொல்லுங்க, என்னவா? தேட. இரண்டாவது ஆங்கில வார்த்தை சீக், தேடுதல். ஆண்டவரை தேடு. முதல்ல சிட், உட்காரு. 2, அவரை தேடு. எதனாலலாம் தேடு? ஜெபத்துல தேடு, விண்ணப்பத்துல தேடு. ரெண்டும் வேற வேற வார்த்தை. ஆமென். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 3 நாள்ல அதை நாம படிப்போம். ரெண்டும் வேற. ஜெபம் வேற, விண்ணப்பம் வேற. ஆமென் சொல்லுங்களேன். விண்ணப்பம் என்பது அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்டது. அல்லேலூயா. ஆமா, விண்ணப்பம் என்பது முறைப்படி செய்ய வேண்டியது. நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது அழுவீர்களானால் ஒண்ணு நடக்காது. கர்த்தர் கேட்கிறது, நீ சட்டப்படி எனக்கு ஃபார்ம் கொடுக்கணும், அப்ளிகேஷன் கொடுக்கணும். அதுதான் விண்ணப்பம். நாளைக்கு பேசலாம். கவனிங்க, நீ தேடு. 3வது, என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். ஆங்கில வேதம் அழகா சொல்லுது, செட் மை ஃபேஸ் பிஃபோர் காட். என்னுடைய முகத்தை யாருக்கு நேரா திருப்புனேன்? அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 3 நாள் அதை செய்ய போறோம். ஒரு ஆமென். 1, உட்கார போறோம். 2, கர்த்தரை தேட போறோம். நம்முடைய முகத்தை அவரை நோக்கி திருப்ப போறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எதற்காக தேவன் அமர பண்ணுகிறார்? 1, மனதை செலுத்தும்படி அவர் அமர பண்ணுகிறார். நீ உன் மனதை கொஞ்சம் திருப்பு என்று சொல்லுகிறார். 3 காரியங்களை ஆவியானவர் என்னோடு பேசினார். நீ எதற்கு மனதை செலுத்த வேண்டும்? எதை நோக்கி உன் மனதை திருப்ப வேண்டும்? நன்றாய் கவனியுங்கள். நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த தானியேல் ஒரு சாதாரணமான தேவ மனிதன் அல்ல, ஒரு சாதாரணமான விசுவாசி அல்ல. இவன் 10 மடங்கு எல்லா மனிதரை காட்டிலும் சமர்த்த ஞானம் உள்ளவன். ஆமென். தானியேல் 1:10 சொல்லுகிறது, எல்லா ஞானிகளை விட 10 மடங்கு அதிக ஞானம் உள்ளவன். 10-fold, 10 மடங்கு அதிகமான ஞானத்தை பெற்றிருந்தவன். தானியேல் 1:17 சொல்கிறது, இவன் ரகசியங்களை எல்லாம் அறிகிற வரமுடையவன். இவனுக்கு மறைவாக எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. சொப்பனம் மாத்திரமல்ல, சொப்பனத்தின் அர்த்தம் மாத்திரமல்ல, நாம் பார்க்கிற சொப்பனத்தை கூட அவனால கண்டுபிடிக்க முடியும் என்றால் தேவன் அவனுக்கு வரங்களை, ரகசியங்களை அறிகிற வரங்களை கொடுத்திருந்தார். 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேல் கொலு மண்டபத்தின் வாழ்க்கையில இருந்தான். ஒரு ஏழையான, வேலை இல்லாத, ஆமென், ஒரு எளிமையான வாழ்க்கை அல்ல. வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனுக்கு கொடுத்த வாழ்க்கை கொலு மண்டபம், செழிப்பு, நல்ல உயர்வான பதவியில இருந்தவன். 6:28 சொல்கிறது, அவனுடைய காரியம் ஜெயமாயிருந்ததாம். தானியேலின் காரியம் எப்படிதான் இருந்தது? யார் ஆட்சி மாறினாலும் இவன் தோத்ததா, இவன் சமேன் ஒரு நாளும் பாதிக்கப்பட்டதாய் சரித்திரம் இல்லை. ஜெயமுள்ள ஜீவியம் இருந்தது. 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களில் வாசிக்கிறோம், குற்றமற்ற வாழ்க்கை இருந்தது. என்னை நீங்கள் கவனிக்க வேண்டும். 5 காரியம் சொன்னேன், கடைசியா சொன்னேன், குற்றமில்லாத வாழ்க்கை. யாரும் அவனிடத்தில் எந்த காரியத்திலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. A perfect living, righteous living. மீண்டும் சொல்லுகிறேன், ஞானத்தில் சிறந்தவன், வரங்களிலே விசேஷமானவன், ஆமென், வாழ்க்கையிலே உயர்வானவன், கொலு மண்டப வாழ்க்கை வாழ்ந்தவன், எதிலும் ஜெயிக்கக்கூடியவன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கக்கூடியது. தேவன் அவனுக்கு அப்படி கிருபையை தந்திருந்தார். குற்றம் கண்டுபிடிக்க முடியாத பரிசுத்தம் உடையவன். ஆனால் இவ்வளவும் இருந்தால் போதும் தானே என்று அவன் இருக்கவில்லை. என்னை கவனிக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருந்தா, குற்றமில்லாத வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை, 4-5 வரங்கள், ஆமென், கிருபைகள் அப்படியெல்லாம் இருந்தா, 10 மடங்கு ஞானம் இருந்தால் உபவாச ஜெபத்தில் அந்த ஆளை கண்டுபிடிக்கவே முடியாது. அல்லேலூயா. அம்மா தானா? நல்ல கவனிங்க. நல்ல விசுவாசிகளை இப்படி சொல்றாங்க, தரமுள்ள விசுவாசிகளை, அல்லது இப்படி சொல்றேன், ட்ரூ பிலீவர்ஸ், உண்மையான விசுவாசிய நீங்க ஆராதனையில கண்டுபிடிக்க முடியாது, ஜெப முகாம்ல தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒரு உண்மையான விசுவாசி எங்க வரும்?
ஜெபத்துக்கு வரும். அல்லேலூயா. எல்லாரும் கூடி ஆராதிக்கிற இடத்தில் போலிகள் அரைகுறைகள் வரலாம், ஆனா ஜெபம் அப்படின்னா வந்து உட்கார்றது யாருன்னா ட்ரூ பிலீவர்ஸ். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெபம் ரொம்ப முக்கியமானது. நல்லா கவனிங்க. இப்படி தேவன் ஒரு மேன்மையான வாழ்க்கை அவனுக்கு கொடுத்திருந்தாலும் தன் மனதை செலுத்தும்படி 21 நாட்களை அவன் எடுத்துக்கொண்டான். நான் இப்படி சொல்லுகிறேன், ஞானத்தில் சிறந்தவனே தன் மனதை செலுத்த நாட்களை எடுத்துக்கொள்வானானால், வரங்களை பெற்றவனே தன் மனதை தேவனை நோக்கி செலுத்த சில நாட்கள் உட்கார்ந்திருப்பானானால், நல்ல வேலை நல்ல பதவி என்று கொலு மண்டப வாழ்க்கையில் இருந்தவனே கர்த்தரை நோக்கி முகத்தை திருப்புவானானால், எந்த காரியத்திலும் ஜெயிக்கிற நல்ல கிருபை பெற்றவனே தேவனை நோக்கி தன் முகத்தை திருப்புவானானால், குற்றம் கண்டுபிடிக்க முடியாத நீதியான வாழ்க்கை வாழ்கிறவன் 21 நாளளவும் உபவாசத்தோடு தேவனை தேட தன் மனதை செலுத்துவானானால், நீங்களும் நானும் எவ்வளவு அதிகம் கர்த்தரை தேட வேண்டும்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, இப்போ இருக்கிற எந்த காரியமும் போதவே போதாது. ஒரு அல்லேலூயா சொன்னீங்களா? சொன்னீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பைபிள் காலேஜ்லயும் டீச்சரா இருக்கனால இது ஒரு வியாதி. பக்கத்துல கையை பிடிச்சிக்கோங்க பார்க்கலாம். அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, சொல்லாம விட போறது இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஜெபிக்க கூடாத அளவுக்கு, நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஜெபிக்க கூடாத அளவுக்கு நாம ஆசீர்வதிக்கப்படவும் இல்லை, இன்னும் மேன்மடையவும் இல்லை, எல்லாத்திலையும் பூரணமாகவும் இல்லை. ஆமென் தானா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா. கவனியுங்கள், மனதை செலுத்து என்ற தலைப்பிலே 3 காரியங்களை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். தானியேல் எதற்காக தேவனை நோக்கி தன் மனதை திருப்பினான்? மனம் ரொம்ப முக்கியங்க, நினைவுகள் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க, நீங்க வந்திருக்கிறது ரொம்ப முக்கியம், அதை விட உங்கள் மனம் இங்கே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெப முகாமை நோக்கி, இந்த தலைப்பை நோக்கி, தேவன் தன்னுடைய ஊழியருக்கு கொடுத்த அந்த பாரத்தை நோக்கி என் மனசை நான் என்ன செய்யணும்? திருப்பணும். வந்து உட்கார்றது இல்ல, பிரசன்ட் போடுறது இல்ல, நானும் வந்திருக்கிறேன் 3 நாள் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிறது இல்ல. மனதை செலுத்து, உன் மனசை முழுவதும் இங்க வையின்றார் கர்த்தர். ஒரு மனிதனுடைய நினைவு எப்படியோ அப்படித்தான் அவனும் இருக்கிறான். அல்லேலூயா. நினைவுகளை கொஞ்சம் திருப்புவோம். இந்த 3 நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே இப்ப பேச போகிற 3 காரியங்களுக்காக உங்கள் மனதை திருப்பும்படி கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? நம்பர் 1, 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரமாய் நாம் கடந்து செல்வோம். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்ஜசார் என்று பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. சொல்லுங்க, ஒரு காரியம் என்ன செய்ததா? வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீண்ட யுத்தத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அந்த காரியத்தை அவன் கவனித்து அந்த தரிசனத்தின் பொருளை அறியும்படிக்கு மனதை செலுத்தினான். நம்பர் 1, எதற்கு மனதை செலுத்த கர்த்தர் அழைக்கிறார்? உன் தரிசனத்தின் பொருளை அறியும்படி உன் மனதை செலுத்து. To know your vision. உனக்கென்று தேவன் வைத்திருக்கிற நோக்கம், உன் மீது தேவன் வைத்திருக்கிற தரிசனம், நீ பிறந்த நோக்கம், நீ அழைக்கப்பட்ட நோக்கம், ரட்சிக்கப்பட்ட நோக்கம், அதை முழுமையாய் அறியும்படி இந்த 3 நாட்களும் கர்த்தர் நம்மை மனதை செலுத்த சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா இப்படி சொல்றேன், அனதர் வேர்ட்ஸ், இந்த 3 நாட்களும் நீங்க மனதை திருப்பி இங்க உட்கார்ந்து இருப்பீங்கன்னா நீங்க அழைக்கப்பட்ட தரிசனத்தை அறிந்து கொள்ள போறீங்க. கர்த்தர் பிரத்யட்சமாய் வெளிப்பட்டு உங்கள் தரிசனத்தை காண்பிக்க போகிறார். அங்க அழகா எழுதி இருக்கு, ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. நமக்கு நிறைய காரியம் வெளிப்படுத்தப்பட்டது. என்னை கவனிக்கிறீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய தடவை கர்த்தர் பேசுகிறார், நிறைய வார்த்தைகள் வெளிப்படுகிறது. ஊழியர் ஜெபிக்கும் போதும், வேதத்தை நாம் வாசிக்கும் போதும், நாம் தேவனோடு உறவாடும் போதும் நிறைய காரியங்கள் நமக்கு வெளிப்படுகிறது. ஆனால் ஒருபோதும் அதை இன்னும் அறிவதற்கு நாம் மனதை செலுத்தினதே இல்லை. அல்லேலூயா. ஒரே வார்த்தை தான் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் ஆழத்திலே வா அப்படின்னு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இன்னும் மேலே ஏறி வா, ஆயத்தப்படு அப்படின்னு ஒரு சத்தம் தான் கேட்குது. ஆமாவா? அண்ணனோடு ஜெபிக்கிற போது
அல்லது ஆராதனையிலே அவரோடு நிற்கிற போது ஒரே ஒரு வார்த்தை வருகிறதை நாம் பார்க்கலாம், பலப்படுங்கள். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எங்க வீட்டுல கடைசி அவர் ஜெபிக்கும் போது சொன்ன வார்த்தை, இன்னும் பலப்படுங்கள். நம்ம இத உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பலப்பட சொன்னார். இல்லை, இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? ஏன் இதை சொன்னார்? எங்கே பலவீனமாய் இருக்கிறேன், நான் எந்த இடத்தில் ஆயத்தப்பட வேண்டும், அந்த தரிசனத்தின் பொருளை அறியும்படி என்றைக்காகில் உட்கார்ந்து மனதை செலுத்தி கொஞ்சம் கிரயம் செலுத்தி நேரத்தை செலவழித்து யோசித்திருக்கிறோமா? கர்த்தர் என் மேல வச்ச தரிசனம் என்ன, இந்த ஆண்டு நான் என்ன செய்ய போகிறேன்? அல்லேலூயா. ஆனா கவனிங்க, தானியேல் ஆமென், ஒரு தரிசனம் அவனுக்கு வெளியாக்கப்படுகிறது, ஒரு காரியம் அவனுக்கு வெளிப்படுகிறது. அந்த காரியம் சத்தியம், அந்த காரியம் நிச்சயம் நடக்கும், அந்த காரியம் மாறப்போவதில்லை என்று அறிந்த போது 21 நாட்கள், நன்றாய் கவனிங்கள், ஞானத்தில் சிறந்தவனையா, வெளிப்பாடுகளை சரியாய் புரிந்து கொள்ளுகிறவன், யாருக்கு என்ன சொப்பனம் வந்தாலும் சொப்பனத்தையும் சொல்லி அதன் அர்த்தத்தை வெளிப்படுத்துகிற ஞானமுடையவன் தான், எல்லாவற்றிலும் ஜெயிக்கிறவன் தான். ஆனால் தனக்கு ஒரு காரியம் வெளிப்பட்ட போது அந்த காரியத்தின் ரகசியம் இன்னும் தெரியவில்லை, இன்னும் அந்த தரிசனத்தின் முழுமை தனக்கு கிடைக்கவில்லை என்ற போது பெரிய பதவிதான், நல்ல வேலைதான், முக்கியஸ்தனாய் இருந்தவன் தான், ராஜாவுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவன் தான், பாபிலோனினுடைய பிரதம மந்திரியாய் இருந்தாலும் 21 நாட்கள் அவன் அமர்ந்திருக்கும்படி தன் நேரத்தை எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. அந்த 21 நாட்களும் தன் மனதை கர்த்தரை நோக்கி செலுத்துகிறான். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தின இந்த காரியம் என்ன, என் மீது நீர் வைத்த தரிசனம் என்ன, எனக்கு இப்படி வாக்குத்தத்தம் சொன்னது என்ன, ஏன் என்னை அழைத்தீர், எதற்காக என்னை அபிஷேகித்தீர், நான் இந்த பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்ட நோக்கம் தான் என்ன, யாருக்கும் கிடைக்காத சில கிருபைகள் எனக்கு தரப்பட்டது ஏன், யாருக்கும் கிடைக்காத சில வாய்ப்புகள் எனக்கு கிடைத்திருப்பது ஏன்? தேவ சமூகத்தில் மனதை செலுத்துவீர்களானால் அந்த தரிசனத்திலே நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் தேவன் நோக்கத்தை வைத்திருக்கிறார். உலகத்துல 3 வித நோக்கங்கள் இருக்கிறது. நம்பர் 1, இயற்கையான நோக்கம், நேச்சுரல் பர்பஸ். முடிந்தால் எழுதிக் கொள்ளுங்கள், நாளைக்கு நோட்டு பேனா இல்லாம வராதீங்க. எழுத படிக்க தெரிஞ்சா கண்டிப்பா நோட்டு பேனாவோட வரணும். ஆமென். இந்த மாதிரி சத்தியங்கள் எல்லாம் 3 நாள் நிறைய கிடைக்க போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1, நேச்சுரல் பர்பஸ், இயற்கையான நோக்கம். அப்படின்னா என்ன? இயற்கையான நோக்கம்னா என்ன? நாங்கள் பிறக்கும் போதே அல்லது நாம் வளரும் போதே ஒரு ஆம்பிஷன், நான் இன்னவாக விரும்புகிறேன். பிள்ளைங்கிட்ட கேட்பாங்கல்ல, என்ன ஆக போறேன், டாக்டராக போறேன். இது ஒரு இயற்கையான நோக்கம், எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது நோக்கம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், திணிக்கப்படுகிற ஒரு நோக்கம், உலக நோக்கம். அது திணிக்கப்படுகிறது. யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, இப்படித்தான், இதுதான் வாழ்க்கை, நீ இதை தான் படிக்கணும். நம்பர் 3, மூன்றாவது நோக்கம் முக்கியமானது, டிவைன் பர்பஸ், தெய்வீக நோக்கம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தெய்வீக நோக்கம்னா என்ன தெரியுமா? நான் தாயின் கருவில் உருவாகும் போதே என்னை அவர் எப்படி பார்த்தாரோ அதிலே நான் வளருவது, அதுதான் தெய்வீக நோக்கம். ஆமென். இயற்கையான நோக்கம் எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த தெய்வீக நோக்கம் தான் தரிசனமாக தரப்படுகிறது. யோசேப்புக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. நன்றாய் கவனிங்கள். அந்த தரிசனத்தை அவர்களுடைய குடும்பத்தார் சாதாரணமாய் எடுத்துக்கொண்டார்கள். தகப்பனிடத்திலே சொன்னால் தகப்பன் அதை அசட்டை செய்தான். அவனுடைய சகோதரர்கள் அதை சந்தோஷமாய் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் யோசேப்புக்கு மாத்திரம் அது மிக பிரதானமாய் தெரிந்தது. யோசேப்பு தன் மனதை அதிலே செலுத்தினான். யோசேப்பு அந்த தரிசனத்தினாலேயே தன் வாழ்க்கை அமைத்துக் கொண்டான். நன்றாய் கவனிங்கள். உங்கள் மீது இருக்கிற தரிசனம் நிறைவேற வேண்டுமானால், நீங்கள் பிறந்த தெய்வீக நோக்கம் நிறைவேற வேண்டுமானால், கர்த்தர் எதற்காக தாயின் கருவிலேயே உங்களை தெரிந்தெடுத்தாரோ அந்த நோக்கத்தை இந்த வருஷம் நிறைவேற்ற வேண்டுமானால் உங்கள் மனதை செலுத்துங்கள். ஆமென் சொல்லுங்களேன். தரிசனத்தை அறிய. நீதிமொழிகள் 4:17 ஞானி சாலமோன் இப்படி சொல்லுகிறார், ஞானமே முக்கியம். என்ன முக்கியமா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஞானம் முக்கியம், அறிவு முக்கியம். என்ன அறிவு? என் தரிசனம் என்ன? தேவன் எதற்காக என்னை அழைத்தார்? நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட நோக்கம் என்ன? அதுவே தெரியல. அதனாலதான் நாம் அடுத்த நிலைக்கு போகல. அதே நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் ஜெப வாழ்க்கையிலோ ஊழிய பாதையிலோ நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு மேம்பட்ட வளர்ச்சியை நாம பார்க்காததுக்கு காரணம் நம்முடைய அறிவை நாம் செலுத்தவில்லை. என் தரிசனத்தை நோக்கி நம்முடைய மனதை நாம் செலுத்தி
அங்க சொல்லுது பாருங்க, அறிந்து கொள்ளவும். 12ஆம் வசனம், உன்னை நீ அறிவை அடைகிறதற்கும். 10 மடங்கு சமர்த்தனாயிருந்தவனுக்கு அறிவு தேவையா? அவனுக்கு தேவைனா நிச்சயம் நமக்கு ஞானம் தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஜெப முகாமுக்கு வரும்போதே எல்லாம் தெரியும். ஜெபம் பண்ண தானே, இது தெரியாதா? நம்ம எவ்வளவோ பண்ணி இருக்கிறோம். இந்த பிரசங்கம் தானே, இதுதான் கேட்டிருக்கிறோமே. இல்ல பிரதர், இந்த ஜெப முகாமில் கர்த்தர் உங்க தரிசனத்தை உங்களுக்கு விரிவாக சொல்லி தரப்போகிறார். அல்லேலூயா. உங்கள் மனதை நீங்கள் செலுத்துவீர்களானால், உங்கள் மனதை தரிசனத்தை நோக்கி நீங்கள் திருப்புவீர்களானால், உங்கள் தரிசனத்தின் அர்த்தத்தை அறியும்படிக்கு உங்கள் மனதை நீங்கள் திருப்புவீர்களானால், கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜெப முகாமில் நீ அதை அறிந்து கொள்ள போகிறாய். ஆண்டவர்கிட்ட இப்பவே கேட்கணும், என் தரிசனம் என்ன ஆண்டவரே? நான் பிடிக்கப்பட்ட நோக்கம் என்ன? நான் பிறந்த நோக்கம் என்ன? அது தெரியலனா நாம இன்னொருத்தரோட நம்மளை கம்பேர் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்போம். அது தெரியலனா போட்டி பொறாமையோட தான் வாழ்ந்துட்டு இருப்போம். அது தெரியலனா இன்னும் சோம்பலாகத்தான் இருப்போம். தரிசனத்தை புரிந்து கொண்டவன் அமர்ந்திருக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தரிசனத்தை புரிந்து கொண்டவன் சோர்ந்து போகவே முடியாது. நமக்கு தரிசனம் புரியாதனாலதான் நம்முடைய ஜெப வாழ்க்கையில தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. ஆமென். நான் உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பிராக்டிக்கலா பேசலாம்னு நினைக்கிறேன். நல்ல கவனி. அதிகாலை ஜெபம் தான் ஒரு போராட்டம் நிறைஞ்ச ஜெபம் நிறைய பேருக்கு. அதுவும் இந்த மழை நேரத்தில் அதிகாலையிலையா? வாய்ப்பே இல்லை பாஸ்டர், இல்லையா? நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவுடைய வழக்கம் என்னவா? அதிக இருட்டோடு எழுந்து மலையிலே போய் அவர் பிதாவோடு பேசுகிறவர். ஆமென். இயேசு கிறிஸ்துவோட ஜெப வாழ்க்கை ரொம்ப அழகானது. அவர் பிதாவோடு ரொம்ப நேரம் பேசிட்டு வர்றதுனால பிரச்சனைகளோடு ஒரு செகண்ட் தான் பேசுவார். ஆமென். நம்ம மாத்தி நம்ம பிதாவோட ஒரு நிமிஷம் பேசுறதுனால சொல்லிருங்க, பிரச்சனைகளோட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறோம். இல்ல, அவர் பிதாவோட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றதுனால ஒரு பிசாசு பிடித்த 6000 பிசாசுகள் இருக்கிற லேகியோன், நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர் பேசினதே நம்ம எப்படி தெரியுமா? அவர்கிட்ட ஒரு நிமிஷம் தான் பேசுறதுனால அவன்கிட்ட உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசுறோம். போவியா மாட்டியா, போவியா போவியா, கட்டுறேன் கட்டவிழ்க்கிறேன். அவனை குழம்பிடுறான், கட்டுறியா கட்டவிழ்க்கிறியா. இயேசு கிறிஸ்து பிதாவோடு ரொம்ப நேரம் பேசுறதுனால வியாதியை பார்த்து ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக. அது போயிரும். ஆமென். நம்ம பிதாட்ட பேசாதனால தான் பிரச்சனைட்டு ரொம்ப நேரம். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கவனி. இந்த அதிகால ஜெபம் கொஞ்ச நாள் ஓடும், பொருத்தனை பண்ணி தீர்மானம் எடுத்து, அப்புறம் ஓடாது. ஏன் ஓடாது? ஏன் காலையில எழும்ப முடியல? எல்லாரும் அலாரம் வச்சிருக்கிறோம். எனக்கு தெரியும், உங்க மொபைல் எடுத்து பார்த்தா 5 மணி 5:10 4:50 கண்டிப்பா அலாரம் இல்லாத மொபைலே கிறிஸ்தவ வீட்டில் இருக்காது. நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆமென். காலையில ஜெபிக்கணும்னு நமக்கு அறிவு இருக்கு, உணர்வு இருக்கு, ஆனா முடியல. ஆனா நான் அப்படியே மாத்தி கேட்கிறேன், காலையில 6 மணிக்கு ட்ரெயின் பிடிக்கணும், 4 மணிக்கு எழும்ப முடியுதா? முடியுதா? முடியலையா? காலையில 6 மணிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகணும், 3:30 மணிக்கே எந்திரிச்சு அந்த குளிர்ல நம்மளால குளிக்க முடியுது. நான் உங்களை குறையா சொல்ல. ஏன்னா நம்முடைய மனம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இது முக்கியம். ட்ரெயினை மிஸ் பண்ணுனா டிக்கெட் வம்பா போயிடும், நான் எழும்பணும் அப்படின்னு என் மனதில் நான் செட் பண்ணி வச்சிருக்கிறேன். என் மனதை இதுதான் முக்கியம் என்று செலுத்தி வைத்திருப்பதால் என்னால என்ன செய்ய முடியுது? இந்த 3 நாளும் சொல்லுகிறேன், இந்த ஜெப முகாம் எனக்கு முக்கியம்னு மனதில் எழுதுங்க. இங்கே தேவன் தன் தரிசனத்தை எனக்கு சொல்ல போகிறார் என்று மனதில் எழுதுங்க. அதிகாலை ஜெபம் எனக்கு பிரதானம் என்று உங்க மனதில் எழுதுனீங்கன்னா உங்களால எழும்ப முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். தரிசனத்தின் பொருளை அறியும்படிக்கு உன் மனதை செலுத்துவாயாக. நம்பர் 2, 2 எதற்காக கர்த்தர் தானியேலின் மனதை திருப்ப விரும்பினார்? 9ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் நாம் ஏற்கனவே வாசித்தோம். தானியேல் 9:2-3 எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்பட்ட வாக்குத்தத்தம் என்னன்னா, 70 வருடங்களுக்குள் இந்த சிறையிருப்பு முடிந்துவிடும்.
70 வருடங்களில் சிறையிருப்பு முடியும் என்ற வாக்குத்தத்தம் வந்திருக்கிறது. ஆனால் வாக்குத்தத்தம் நடக்கும் என்ற எந்த அசைவுமே இல்லை. அந்த வாக்குத்தத்தத்தை கொஞ்சம் வாசிப்போமா? எரேமியாவுக்கு திருப்புங்க பார்க்கலாம். 31ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை அழகா சொல்றார். எரேமியா 31:4, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நான் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன். நான் உன்னை மறுபடியும் மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் சத்தத்தோடும் புறப்படச் செய்வேன். 5, மறுபடியும் நீ திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். ஆமென் சொல்லுங்களேன். மறுபடியும் கட்டப்படுவாய், மறுபடியும் மனமகிழ்ச்சி அடைவாய், மறுபடியும் செழிப்பாய் இருப்பாய் சொல்லிதான் அனுப்புறாய். நீ சிறையிருப்புக்கு போகிறாய், ஆனால் கவலைப்படாத. 70 வருடங்களுக்குள் உன் சிறையிருப்பை நான் முடிப்பேன். 70ஆம் வருடத்தில் அது முடிந்து நீ 71ஆம் ஆண்டு திரும்பி வந்து மறுபடியும் கட்டப்படுவாய். மறுபடியும் ஆடல் பாடல் சத்தம் கேட்கும். மறுபடியும் வனாந்தரத்தில் தோட்டங்களை நாட்டுவாய். நீ மீண்டும் செழிப்படவாய். இது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். இன்னும் பாருங்க, 30ஆம் அதிகாரம் 18, 19 சேர்ந்து வாசிப்போமா? அழகான வசனங்களை சேர்ந்து வாசிச்சா நல்லது. வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ, இருங்க, இதை விட சத்தமா உங்களால வாசிக்க முடியும்னு எனக்கு தெரியும். முடியும் தானே? வாசிங்க பார்க்கலாம் சத்தமா. இதோ நான் யாக்கோபுடைய திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல் நிலைப்படும். அவைகளில் இருந்து ஸ்தோத்திர ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். 20 வாசிங்க. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும். இப்படி சொல்லி தாங்க அனுப்புறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 70 வருஷம் சிறையிருப்பு. நல்லா கவனிக்கணும். இந்த சிறையிருப்பு யூதர்களின் முக்கியமான திருப்பு முனை. 3 தடவை சிறையிருப்பு போவாங்க, 3 தடவையா திரும்பி வருவாங்க. 3 தடவை திரும்பி சிறையிருப்புக்கு போவாங்க. முதல் முறை போனவன் தான் தானியேல். முதல் முறை யாரை கூட்டு போவாங்கன்னா, நல்ல படித்தவர்கள், ஞானமுள்ளவர்கள், அரண்மனையில் வேலை செய்யத்தக்கவர்கள். 2வது அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிற பிரபுக்கள். 3வது சாதாரண மக்கள். ஏழைகளையும் ஒன்றுக்கும் உதவாது என்கிற பலவீனமானவர்களையும் தான் விட்டுட்டு மற்ற எல்லாரையும் 3 தடவையா கூட்டு போவான் நேபுகாத்நேச்சார். கர்த்தர் 3 தடவையாய் போன அதே சிறையிருப்பை 3 பேர் தலைமையிலே திருப்புவார். நம்பர் 1 செருபாபேல் தலைமையில முதல் டீம் வரும். 2 எஸ்ரா தலைமையில அடுத்த டீம் வரும். 3 நெகேமியா தலைமையில 3வது அணி வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரி, இந்த சிறையிருப்பு ரொம்ப முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறையிருப்புக்கு போகும்போதே கர்த்தர் சொல்லிதான் அனுப்புறாரு, உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன். நீ திரும்பவும் கட்டப்படுவாய். உனக்கு நான் இரக்கம் செய்வேன். ஸ்தோத்திர சத்தமும் ஆடல் பாடல் சத்தமும் இந்த பட்டணத்தில் தொனிக்கும். நீங்கள் எல்லாரும் மகிமையாய் இருக்க போகிறீர்கள். வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, வாக்குத்தத்தம் எழுதப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அதை எழுதி அனுப்பினார். இப்போ அந்த புத்தகமும் யார் கூட போகுதுன்னா, தானியேலோட தான் போகுது. அவன் கையில் இருக்கிற அந்த புத்தகத்தில் 70 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று எழுதி இருக்கிறது. தேவன் சிறையிருப்பை திருப்புவார், திரும்ப அரண்மனையை கட்டுவார், திரும்ப தேவாலயம் எழும்பும், அலங்கம் திரும்ப கட்டப்படும், திரும்பவும் பாடல் சத்தம் கேட்கும். நம்மை அவர் சிறுமைப்படுத்தின வருடங்கள் சரியாய் மீண்டும் நம்மை வர்த்திக்க பண்ணுவார். எல்லாம் அவன் கையில் இருக்கிற புத்தகத்தில் எழுதி இருக்கு. But after 70 years, 70 ஆண்டுகளுக்கு பிறகு தானியேல் இப்போது நல்ல வயதுள்ளவன், முதிர் வயதுள்ளவன். கவனிக்கணும். வாலிபனாய் பாபிலோனுக்கு போனவன் 70 ஆண்டுகளாய் அங்கே உட்கார்ந்து இருக்கிறான். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்களை அவன் மறந்திருக்கிறான். இப்படிப்பட்ட சிறையிருப்பிலிருந்து விடுதலை வரும் என்பதை அவன் மறந்திருக்கிறான். கர்த்தர் அவனை அழைக்கிறார். இன்றைக்கும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, 2வது குறிப்பை நான் சொல்லட்டும். தடைபட்டு நிற்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படி உன் மனதை இந்த 3 நாட்களும் ஜெபத்திலே திருப்புவாயாக. அல்லேலூயா.
கர்த்தர் எழுதி கொடுத்ததுதான். ஆனா 70வது வருஷத்துல இப்போ தானியேலுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உணர்த்துகிறார், தானியேலே உபவாசம் பண்ணு, தானியேலே உன் மனதை கொஞ்சம் திருப்பு. 70 வருடங்களாக நல்ல பதவியில இருந்தாய், அதிகாரம் பெற்ற ஒரு பொறுப்பில இருந்திருக்கிறாய், கொலு மண்டபத்தில் இருந்திருக்கிறாய், 3 ராஜாக்களை பார்த்து விட்டாய். எல்லா ராஜாக்களின் காலத்திலும் உன் காரியம் ஜெயமாகவே இருந்திருக்கிறது. நான் தந்த ஞானம் 10 மடங்கு உன்னை சமர்த்தனாக்கி இருக்கிறது உண்மை. ஆனா உன் புத்தகத்துல, உன் கையிலே இருக்கிற சட்ட நூலில், உன் கையிலே இருக்கிற அந்த புத்தகத்திலே ஒரு வாக்குத்தத்தம் எழுதப்பட்டிருக்கிறதே, அது நிறைவேறுவதற்கு நீ கிரயம் கொடுத்தாக வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டிய வருஷம் வந்தாச்சு. அதுதான் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவன் அறிந்து கொள்கிறான். 2ஆம் வசனம், எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டே. ஆனா சூழ்நிலையை திரும்பி பார்த்தா ஒரு அசைவும் இல்ல. சிறையிருப்பு முடிகிற மாதிரி தெரியல. திரும்ப எருசலேமுக்கு போகிற மாதிரி சூழ்நிலை இல்ல. திரும்ப ஆடல் பாடல் சத்தம் கேட்கும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இல்ல. nothing change at all. கொஞ்சம் கூட மாறல. ஆனா வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? முடிந்தது. தானியேலே, உன் சிறையிருப்பு முடிந்தது. திரும்பி போகும் காலம் வந்தது. திரும்ப ஆலயத்தை கட்டும் காலம் வந்தது. திரும்ப அலங்கம் எழும்ப வேண்டிய காலம் வந்தது. எழுப்புதலின் காலம் வந்தது. ஆனா மாற்றம் வந்திருக்கானா? இல்ல. சூழ்நிலை மாறல. தன் காதில் கேட்கிற சத்தம் மாறல. இன்னும் சிறையிருப்பு தொடருகிறது. தானியேல் ஒரு முடிவெடுக்கிறான். எனக்கு தரப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி என் மனதை நான் செலுத்த போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, வாக்குத்தத்தம் வந்தாலும் ஜெபம் இல்லாம அது நிறைவேறாது. நிறைய பேர் இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க, கர்த்தர் சொல்லிட்டார் எப்படியாவது செய்வார். இல்ல சிஸ்டர், நாம கொடுக்க வேண்டிய உபவாச கிரயத்தை கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, அவன் அறிந்து கொண்ட உடனே உபவாசம் பண்ணி, நான் 3 காரியம் சொன்னேன். he sit, உட்கார்ந்தான். he seek, தேடினான். he set his face, தன் முகத்தை திருப்பினான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஒரு அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் எழுதப்பட்டு விட்டது, ஆனா இன்னும் நிறைவேறல, தடைபட்டு நிற்கிறது. 2020 முடிந்திருக்க வேண்டும். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உண்டு. இன்றைக்கும் ஜெபத்தில் அவைகளை நாம் சொல்லுகிறது உண்டு. ஆனால் கர்த்தர் இந்த 3 நாட்களுக்காக நம்முடைய மனதை திருப்ப சொல்லுகிறார். தடைபட்டு நிற்கும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால் உன் மனதை செலுத்துவாயாக. ஒரு அல்லேலூயா. ஆண்டவருக்கு நினைப்பூட்ட வேண்டும். திரும்ப திரும்ப அவைகளை அறிக்கை செய்ய வேண்டும். அவைகளோடு போராட வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் குறித்துக் கொள்ளுங்கள், வாசிக்க நேரமில்லை. 1:18 பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுவார், தீமோத்தேயுவே, உன் மேல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி அவைகளின் பொருட்டு நல்ல போராட்டம் பண்ணு. தீர்க்க தரிசனம் வந்துட்டு நடக்கும்னு நினைக்காத சகோதரா, தீர்க்க தரிசனம் இருக்கு, எப்படியாவது கர்த்தர் செய்வார் செய்வார், உண்மையுள்ளவர். ஆனால் உன் ஜெபம் அதோடு இணைய வேண்டும். தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், போராடு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 32:12 பாத்தீங்கன்னா, ஆமா நமக்கெல்லாம் தெரியும் யாக்கோபின் போராட்டம். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட. நல்ல கவனிங்க, அந்த ஒரு வார்த்தை மட்டும் அவன் சொன்னது. அவன் போராட்டம் அதுக்கு முன்னாடியே தொடங்கிட்டான். என்ன போராட்டம் தெரியுமா? நன்மை செய்வேன் என்று சொன்னீரே, என்னை பெருக வைப்பேன் என்று சொன்னீரே. அவன் என்ன சொல்றான்? சூழ்நிலையை பார்த்தா நன்மை நடக்கிற மாதிரி தெரியல, ஆனா உங்க வாக்குத்தத்தம் சொல்லுது நன்மை செய்வேன் என்று சொன்னீரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள். ஒன்றை நான் புரிய வைக்க விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் ராஜ்யத்தின் ராஜாவாக இருக்கிறார். பரலோகத்துல ஜனநாயகம் கிடையாது. சொல்லுங்க, என்ன கிடையாது? பரலோகம் ஜனநாயக நாடு கிடையாது. பரலோகத்தை பார்த்து இயேசு 2 வார்த்தை சொல்வார். அது தேவனுடைய ராஜ்யம், 2 பரலோக கிங்டம். கிங்டம் கிங்டம்னா கிங் இருப்பாரு. நம்ம நாடு இருக்கு பாத்தீங்களா, நம்ம நாடு கிங்டம் கிடையாது. இட்ஸ் a country, இட்ஸ் a democracy. இது ஜனநாயகம். நாம தான் ராஜாக்களே. நாம தேர்ந்தெடுக்கிறவன் ராஜாவா இருக்கலாம். அவன் ஒரு சட்டத்தை போட முடியாது. பார்லிமெண்ட கூட்டணும், எல்லாத்தையும் ஆலோசனை கேட்கணும். இப்ப பாத்தீங்களா, ஒரு சட்டத்தை போட்டுட்டான், 3 சட்டங்களை போட்டுட்டான். ஆனா இன்னைக்கு அந்த சட்டத்தை நிறுத்தி வச்சுட்டு சுப்ரீம் கோர்ட், ஆமென், அங்கே ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு 45 நாளா. இதுக்கு பேரு டெமோக்ரசி, ஜனநாயகம்.
ஆனா நிறைய பேர் பரலோகத்தையும் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. பரலோகம் ஜனநாயகம் கிடையாது. என்ன கவனிக்கணும், அங்க யார் இருக்கிறான்னா கிங் இருக்கிறார். கிங்டம் என்றாலே ராஜா சொல்றதுதான் சட்டம். ஆமென் சொல்லுங்களேன். அவர் யார்ட்டையும் ஆலோசனை கேட்கவே, அதனாலதான் பைபிள் நீங்க அடிக்கடி வாசிப்பீங்க, அவர் யாருடைய ஆலோசனைக்காக காத்திருக்கிறார்? கர்த்தருக்கு ஆலோசனை சொல்லுகிறவன் யார்? ஏன்னா அவர் பிரதம மந்திரி கிடையாது, அவர் ராஜாதி ராஜா. ஆமென் சொல்லுங்களேன். இந்த கிங்டம் அப்படினாலே நம்ம இஷ்டத்துக்கு அங்க இருந்து எதையும் வாங்க முடியாது. ஒரு ஃபார்மட் இருக்கு, நான் போக வேண்டிய ஒரு முறை இருக்கிறது. அந்த முறை என்னன்னா அவர் வசனத்தின் வழியாதான் அங்க போக முடியும். எனக்கு சொன்னீரே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. யாக்கோபு அப்படிதான் ஜெபிக்கிறான். யாக்கோபு போய் எதையோ சொல்ல, எங்க அப்பா அப்படிலாம் வாழ்ந்தார், நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன் ஆண்டவரே, மாமா வீட்டுல ஆடு மேய்ச்சனே, ஏமாந்தனே, அதெல்லாம் கதை இல்லை. நீ இப்போ கொண்டு வர வேண்டியது சட்ட புத்தகத்தை கொண்டு வா. என்ன கொண்டு வா? நான் சொன்னனா, நான் எழுதுனா, அதை சொல்லு. நம்முடைய ஜெபங்களில் நம்ம வார்த்தையை விட தேவனுடைய வார்த்தையை நிரப்புவோம். ஒரு ஆமென். பகவான் கைப்பிடி சொல்லுங்க. வேதாகமத்தை வாசிக்கிறத விட வேதாகமத்தையே ஜெபம் பண்ணுங்க. வேதாகமத்தை என்ன பண்ணுங்க? வேதாகமத்தையே ஜெபமாக்கு. Don't read the Bible but pray the Bible. நிறைய பேர் பைபிளை வாசிக்கிறோம், ஆனா ஜெபத்துல நம்ம கதை தான், நான் சொல்றதுதான், ஒரு வசனம் கூட பேசுவதில்லை. ஆனால் கவனிங்கள், இங்கே ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா, நீ புஸ்தகங்களில் வாசித்தாயே என் வாக்கு தத்தம், அதையே ஜெபமாக்கு, நன்மை செய்வேன் என்று சொன்னீரே. அப்படி போனா அந்த ராஜாவால மீறவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம வார்த்தையெல்லாம் போய் அழுத உடனே இறங்குவார் நினைச்சீங்களா? அவர் சொல்லுவாரு, இங்க பாரு, இது கிங்டம், இங்க ஓன் கதையெல்லாம் செல்லுபடி ஆகவே ஆகாது, இங்கே சட்டம், லீகலா ஏதாவது கொண்டு வா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கோர்ட்ல போய் அழுத உடனே கேஸ் மாறிடுமா? கோர்ட்ல தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி எல்லாருமே அழுறாங்க, தண்டனையை குறைத்து தாருங்கள் அப்படின்னு அழுறாங்க. அழுத உடனே நடக்குமா? அங்க டாக்குமெண்ட் தாங்க செல்லாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். டாக்குமெண்ட் கொடு, லீகலாவா, சட்டப்படி பேசு. திரும்பவும் சொல்லுகிறேன், ஜனநாயகம், மனிதநேயம், கர்த்தர் மனம் இறங்கிடுவாரு அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லை. தேவன் மனம் இறங்கணும்னா அவர் சொன்ன சட்டம் அவர்கிட்ட பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிக்க போறோம். சொன்னீரே சொல்லுங்க. இனிமே ஜெபத்துல அடிக்கடி என்ன சொல்லணும்? அவர்கிட்ட எனக்கு நன்மை செய்வேன் என்று, என் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும் என்று, வாளாகாமல் தலையா இருப்பாய் என்று சொல்லுங்களேன். நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்று. அப்படி போங்க. அவர் மாத்தி பேசவே கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கவனிங்க, தடைபட்டு நிற்கும் வாக்குத்தத்தம் நிறைவேற உங்கள் மனதை செலுத்த போகிறீர்கள். ஆமென். இந்த வார்த்தையை நான் ஆண்டவர்கிட்ட நேரடியா கேட்டுட்டு வரதுனால தைரியமா தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த 3 நாள் முடிகிற போது நிறைய வாக்குத்தத்தத்தின் தடைகள் உடைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்க மனதை செலுத்த ஆயத்தமாகுங்கள். 3ஆவதாக, கடைசியாக 10வது அதிகாரம் 13வது வசனம் நமக்கு நல்ல தெரிந்த வேத பகுதிங்கிறதுனால நான் எளிமையாய் சொல்லி முடிக்கிறேன். அங்கே தானியேலுக்கு காபிரியேல் தூதன் வந்து நின்று சொல்லுகிறான். காபிரியேல் சொல்லுகிற வார்த்தை என்ன? தானியேலே, நீ அறிவை அடைகிறதற்கும், 12லிருந்தே நான் வாசிக்கிறேன், உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. நீ மனதை செலுத்துற உடனே என்ன கேட்கப்படுதான்? ஆனா நான் வந்தேன், உன் வார்த்தைகள் நிமித்தம் வந்தேன். 13ல ஒரு பிரச்சனையை சொல்றாரு. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். The first day itself, முதல் நாளே கட்டளை வெளிப்பட்டது. முதல் நாளே கர்த்தர் உனக்கு பதிலை அனுப்பினார். என்னை கூப்பிட்டு சொன்னார், கொண்டு போ என் வார்த்தைகளை. என் மகன் மனதை திருப்பி இருக்கிறான், என் வார்த்தைகளை அவனுக்கு சொல்லு என்று ஆண்டவர் என்னை அனுப்பினாலும், மத்திய ஆகாயத்திலே, ஆவிக்குரிய மண்டலத்திலே, 2ஆம் வானத்திலே இருக்கிற அந்த பெர்சியாவின் அதிபதி என்னோடு எதிர்த்து நின்றான். 21 நாளாக நான் அவனோடு போராடினேன். எனக்கு உதவியாக பிரதான அதிபதிகளில் ஒருவன் மிகாவேல் வந்தான் என்று சொல்லுகிறான். நன்றாய் கவனியுங்கள். 3வது
தாமதிக்கும் பதில்கள் தீவிரமடையும்படி உன் மனதை செலுத்து. முத நாளே பதில் வந்தாச்சு, ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்திலே ஒரு யுத்தம் நடக்கிறது. பதில் போகக்கூடாது. தேவ பிள்ளைகளின் ஜெபங்கள் தாமதப்பட வேண்டும். அவர்களுக்கான பதில்கள் அவர்களுக்கு கிடைக்க கூடாது என்று ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டத்தை மேற்கொள்ளும்படி தானியேல் முதல் நாளே ஜெபத்தை முடிக்கவில்லை, 21 நாளளவும் தன் மனதை செலுத்துகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது சகோதரா. உங்கள் ஜெபங்கள் என்றைக்கோ கேட்கப்பட்டு விட்டது. தேவன் பதில்களை தந்தாலும் ஆவி மண்டலத்திலே ஒரு போராட்டம் இருக்கிறது. உன் ஜெபங்களுக்கான பதில்களை பிசாசு தாமதப்படுத்துகிறான். ஆமென். அந்தகாரங்கள் தாமதப்படுத்துகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 3 நாள் ஜெப முகாமிலே உனக்கான பதில்கள் தீவிரமடையும்படி, தாமதித்துக் கொண்டிருக்கிற சில ஜெபங்களுக்கு வேகமாய் நீ பதில்களை பெற்றுக்கொள்ளும்படி ஜெபத்தில் உன் மனதை செலுத்துவாயானால் கர்த்தர் மிகாவேலை அனுப்பி அந்த பதிலை தருவார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பரலோகம் நம்மோடு எழும்பி நிற்கிறதை நான் பார்க்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அல்லையோ, இந்த 3 நாளும் பரலோகம் இங்கே இறங்கி நம்மோடு யுத்தம் பண்ண போகிறதை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். நீங்கள் அந்நிய பாஷையில் பேசி ஜெபிக்கும் போதே தேவ தூதர்கள் இறங்குவதை நீங்கள் காண போகிறீர்கள். இதுவரை தாமதித்து வந்த எழுப்புதலுக்கான ஜெபங்கள், இதுவரை தாமதித்து வந்த உங்கள் ஊழியத்திற்கான ஜெபங்கள், இதுவரை தாமதித்து வந்த உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கான ஜெபங்கள் இனி தீவிரமாய் பதில்களை தரப்போகிறது. ஏனென்றால் உங்கள் மனதை நீங்கள் செலுத்த ஆரம்பிக்கிறதினால். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பதில் வரும்போது வரட்டும், நான் ஜெபம் பண்றதை பண்ணிட்டேன்னு இல்ல, கர்த்தர் பதில் தரும் வரைக்கும் நம்முடைய மனதை நாம் செலுத்த போகிறோம். ஆமென். 123ஆம் சங்கீதம் நமக்கு தெரியும். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே, எங்கள் மனம் அவரையே, எங்கள் சிந்தை முழுவதும் அவரையே நோக்கி கொண்டிருக்க போகிறது. எத்தனை பேர் இன்றைக்கு அப்படி தீவிரப்பட போகிறீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாவற்றுக்கும் ஆவி மண்டலத்தின் ஆளுகை இருக்கிறது. திரும்ப சொல்றேன், இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியத்தின் மேலும், பூமிக்கு மேலே வானத்தின் கீழே நடக்கிற எல்லாவற்றின் மேலும் ஆவி மண்டலத்தின் ஆளுகை இருக்கிறது. 2 வித ஆவி மண்டலம் இருக்கிறது. ஒன்று நம்முடைய தேவன் ஆவியாயிருக்கிறார், அவருடைய தூதர்கள் ஆவியாயிருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யமும் ஆவி மண்டலம் தான். நம்பர் 2, அதற்கு கீழே 2ஆம் மண்டலத்திலே பிசாசும் அவன் தூதர்களும் அசுத்த அந்தகார ஆவி மண்டலமாய் ஒரு பெரிய நெட்வொர்க் அமைத்து செயல்படுகிறார்கள். இந்த 2 மண்டலங்களின் செயல்பாடு இல்லாமல் இந்த பூமியில எதுவும் நடப்பதே இல்லை. ஒருவேளை உங்க பார்வைக்கு மனிதன் செய்தது போல இருக்கலாம், உங்க பார்வைக்கு ஆமென் அது இயற்கையாய் நடப்பது போல இருக்கலாம். யோபுவின் பார்வைக்கு தன் ஆடு மாடுகள் மரித்ததெல்லாம் இயற்கை. யோபுவின் பார்வைக்கு தன்னுடைய பிள்ளைகள் செத்ததெல்லாம் இயற்கை. ஆனா கர்த்தருக்கு தெரியும், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இயற்கையானதல்ல, ஆவி மண்டலங்களின் ஆளுகை இருக்கிறது. உங்க பணத்துக்கு நஷ்டம் வருது இல்ல, அது மேல ஆவி மண்டலத்தின் ஆளுகை இருக்கிறது. பிள்ளைகள் மனம் திரும்பாமல் இருக்கிறார்களா, ஆவி மண்டலத்தின் ஆளுகை இருக்கிறது. தேசம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்க ஆவி மண்டலத்தின் ஆளுகை இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஜெப முகாம் இப்படி நடக்க ஆவி மண்டலத்தின் ஆளுகை இருக்கிறது. பரலோகமும் நரகமும், பரலோகமும் அந்தகாரமும் போராடி கொண்டிருக்கிறது. அவைகளின் கிரியைதான் இந்த பூமியிலே நடக்கிறது. நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆவி மண்டலத்தில் நடக்கிறத உங்க அறிவை கொண்டு சரி பண்ண முடியாது. ஆவி மண்டலத்தில் நடக்கிறத உங்களுடைய புத்தினால சரி பண்ண முடியாது. ஆவி மண்டலத்தில் நடக்கிறத மனித பலத்தை கொண்டு போய் சரி பண்ணவே அதற்கு ஆவிக்குரிய யுத்தம் தேவை. விளங்குறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஜெபிக்க வந்திருக்கிறோம்? ஏன் 3 நாள் உட்கார்ந்து ஜெபிக்க போறோம், அமர்ந்திருக்க போறோம், பரிதபிக்க போறோம்னா நமக்கு தெரியும் ஆவி மண்டலத்தின் ஆளுகை என் தேசத்துல இருக்கு. ஆமென் ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும், சிலர் ஆட்சிக்கு வருவதும், சிலர் ஆட்சியை விட்டு போவதும், சிலர் கட்சி ஆரம்பிப்பேன் என்பதும் ஆரம்பிக்க முடியாமல் தடுக்கப்படுவதும், இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆவி மண்டலத்தின் ஆளுகை. விளங்கணும் ஆமென் சொல்லிருங்களேன். கர்த்தர் நல்லவர். இதை புரிந்து கொள்ளணும்.
என் குடும்பத்திலே இது நடக்கவில்லை, இந்த பதில் கிடைக்கவில்லை, இந்த ஜெபம் இன்னும் எனக்கு பதிலை கொண்டு வரவில்லை என்றால் புரிந்து கொள்ளுங்கள், ஏதோ ஒரு ஆவிக்குரிய போராட்டம் அதிலே இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், தாமதிக்கும் பதில்கள் தீவிரமாகும்படி உன் மனதை செலுத்துவாயாக. நான் 3 காரியங்களை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். மனதை செலுத்து. தானியேல் 10:12 நாம் செய்தியை தொடங்கினோம். உன் மனதை செலுத்து. எதை நோக்கி உன் மனதை செலுத்து? நம்பர் 1, தரிசனத்தின் பொருளை அறிந்து கொள்ளும்படி உன் மனதை செலுத்து. நம்பர் 2, தடைபட்டிருக்கும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படி உன் மனதை செலுத்து. நம்பர் 3, தாமதிக்கும் பதில்களை தீவிரப்படுத்தும்படி உன் மனதை செலுத்து. எழும்பி நிற்போமா? நம்முடைய மனதை திருப்புவோம். எல்லாரும் எழும்பி நின்று ஒரு 5 நிமிடங்கள் நாம் ஜெபத்திலே நடத்தி அருமையான அண்ணன் கையில தர விரும்புகிறேன். எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. மனதை திருப்புவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அமர்ந்திருங்கள், உட்காருங்கள். Sit and seek his face. உட்கார்ந்து அவர் முகத்தை தேடுங்கள். ஓ ரபல கரபா. எழும்பி நிற்போமா? மனதை திருப்புவோமா? இந்த நாள் வர, இந்த பகல் வேளை வர பல சூழ்நிலைகள், பல காரியங்களை யோசித்து வந்திருக்கிற சகோதரியே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் மனதை செலுத்து. Set your heart towards your vision. உன் தரிசனத்தை நோக்கி உன் மனதை திருப்புவாயாக. உன் தரிசனத்தை நோக்கி, அதன் பொருள் என்ன? நான் அழைக்கப்பட்டது எதற்காக? நான் அபிஷேகம் பண்ணப்பட்டது எதற்காக? நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டது எதற்காக? நோக்கம் புரியாமல் ஓடுகிற ஓட்டம் போதும். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 3 நாட்களும் நீ உன் மனதை செலுத்துவாயானால், ஹல்லேலூயா, if you turn your mind, turn your heart towards your vision, உன் தரிசனத்தை நோக்கி உன் மனதை நீ திருப்புவாயானால், ஹல்லேலூயா, அதன் முழு காரியத்தை நீ புரிந்து கொள்வாய். ஒரு காரியம் உனக்கு வெளிப்பட்டது, இன்னும் அது நடக்க தொடங்கவில்லை. ஒரு காரியம் உனக்கு தரப்பட்டது, இன்னும் நீ அதில் கை வைக்கவே இல்லை. சில அஸ்திவாரங்கள் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. தேவன் சிலருக்கு சில வேலைகளை கொடுத்தார், சில பொறுப்புகளை கொடுத்தார், சில தரிசனங்களை பேசினார், ஒரே வார்த்தையில் சில நன்மைகளை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆனால் இன்னும் ஆமென், அவைகள் வெளிப்படாமல் இருக்க, அவைகள் நடக்காமல் இருக்க காரணம், உன் மனதை உன் தரிசனத்தின் மீது நீ வைக்கவில்லை. ஆனால் கர்த்தர் அழைக்கிறார், ஹல்லேலூயா, உன் மனதை செலுத்தும்படி உட்கார்ந்திரு, உன் மனதை செலுத்தும்படி அமர்ந்திரு, தரிசனத்தின் பொருளை அறிந்து கொள்வாயாக. இரண்டாவதாக கர்த்தர் நம்மோடு பேசினார், தடைபட்டு நிற்கிற வாக்குத்தத்தங்கள் 70 வருடங்களில் முடிந்து போகும். 70 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஆடல் பாடல் சத்தம் உண்டாகும். மீண்டும் மண்மேடின் மீது அரண்மனை கட்டப்படும். மீண்டும் உன் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். மீண்டும் ஸ்தோத்திர கீதம் உண்டாகும் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நடக்கவில்லையே. ஏனென்றால் நீ மனதை செலுத்தவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், தடைபட்டு நிற்கிற வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் உன் மனதை திருப்புவாயாக. ஹல்லேலூயா. ஜெபத்தை நோக்கி உன் மனதை திருப்பு சகோதரா. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த 3 நாட்களும் நான் அமர்ந்திருக்க போகிறேன். உங்க பாதத்திலேயே நான் தரித்திருக்க போகிறேன். உங்க பிரசன்னத்திலே நான் காத்திருக்க போகிறேன். எனக்கு வர வேண்டிய, நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த வாக்குத்தத்தங்களை அடைகிற வரைக்கும் என் மனதை, என் கண்களை, என் முகத்தை உம்மை நோக்கி நான் திருப்பி வைக்க போகிறேன். மூன்றாவதாய், ஹல்லேலூயா, தாமதிக்கும் பதில்கள் தீவிரமடையும்படி உன் மனதை செலுத்துவாயாக. ஆமென். கட்டளை வெளிப்பட்டாலும் ஆவி மண்டல போராட்டங்களினாலே, அந்தகார ஆவிகளின் போராட்டங்களினாலே தடைபட்டிருக்கிற உன் ஜெபங்களுக்கு பதில் உண்டாகும்படி கர்த்தர் சொல்லுகிறார், மனதை செலுத்து சபையே, மனதை செலுத்து தேவ பிள்ளையே. வாயை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். கர்த்தர் சொன்ன 3 வார்த்தைகளையும் அப்படியே அர்ப்பணித்து, தகப்பனே, நான் அமர்ந்திருக்க போகிறேன். இந்த 3 நாளும் என் சிந்தை எல்லாம் ஜெபமாக இருக்க போகிறது. என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை எல்லாம் ஆமென் ஜெபமாக இருக்க போகிறது. நான் 3 நாட்களையும் ஜெபத்திற்காக அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். உங்க பாதத்தில் அமர்ந்திருக்க போறேன்னு சொல்லுங்க. ஜெபிங்க, அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இந்த முதல் நாளே நம்முடைய மனதை திருப்புவோமா? இந்த முதல் நாளே தேவனை நோக்கி, அவருடைய வாக்குத்தத்தங்களை நோக்கி, அவருடைய தரிசனங்களை நோக்கி, அவர் தரப்போகிற பதில்களை நோக்கி நம்முடைய மனம் திரும்பட்டும். ஹல்லேலூயா.
ரபபா ஷந்தலா கரபலபா. ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி அபிஷேகம் பெற்றவர்கள், அந்நிய பாஷை பேசுகிற கிருபை உடையவர்கள். ஹல்லேலூயா. Thank you Lord. ஆமென். கைகளை உயர்த்தி அந்நிய பாஷையில ஒரு 60 வினாடி பேசுங்க பார்க்கலாம். சத்தமா சத்தமா சத்தமா. ஆமென் ஆமென். ஒரு 3 காரியங்களுக்காக நம்ம ஆவியில நிரம்பி மட்டும் அந்நிய பாஷை மட்டும் பேசி ஜெபிக்க போறோம். நீங்க அந்நிய பாஷை மட்டும் பேச போறீங்க, சரிங்களா? நம்பர் 1, இந்த 3 நாட்களும் தேவ தூதர்கள் இறங்குவதும் ஏறுவதுமான அனுபவம் இருக்கணும். தேவன் நம்முடைய மனங்களை தம்முடைய வாக்குத்தத்தங்களை நோக்கி திருப்பி இருக்கிறார். அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷையில எல்லா அந்தகார தடைகள் மாறுவதாக, ஆவி மண்டலத்தின் போராட்டங்கள் விழுவதாக, ஜெப முகாமுக்கு விரோதமான எல்லா தடைகளும் இப்ப விலகி கொண்டிருக்கிறது. பரலோகம் திறக்கிறது. யாரு கண்ணை திறந்திருக்க கூடாது. கண்களை மூடி அந்நிய பாஷையில மட்டும் எல்லா தடை மாறுகிறது. இயற்கை சாதகமாகிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவர். தகப்பனே, பரலோகத்தின் ஆளுகை வரட்டும். தேவ தூதர்களுடைய கரங்களிலே இந்த பகுதி முழுவதை நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம் இப்பொழுதே. முன்குறிக்கப்பட்ட ஜெபிக்கிற மனிதர்களை மாத்திரம் கர்த்தர் கொண்டு வருவாராக. எல்லாரும் வந்து இடத்தை நிரப்புவதல்ல, ஜெபதாகம் உள்ளவர்களை, கர்த்தர் முன்குறித்தவர்களை, பரலோக அடையாளமிட்டவர்களை கர்த்தர் கொண்டு வருவாராக. ஒரு 30 வினாடி அந்நிய பாஷையில எல்லா தடைகளையும் மாற்றி ஜெபிக்க தாகமுள்ள மனிதர்களை, எழுப்புதலுக்கு ஏங்குகிறவர்களை கர்த்தர் இந்த இடத்திலே கொண்டு வரும். Oh, glory, glory, glory. Hallelujah, hallelujah, hallelujah. மூன்றாவதாய் கடைசியாய் நம்ம ஆவியில் நிரம்பி ஜெபிக்க போகிறோம். முன்னின்று ஊழியம் செய்ய போகிற, பாட போகிற, ஜெபிக்க போகிற, தேவனுடைய வார்த்தையை தரப்போகிற எந்த ஊழியரையும் தேவன் அதிகாரப்படுத்தும்படி, அவர்களுக்குள்ளிருந்து ஒரு புதிய வெளிப்பாடு, புதிய அபிஷேகம் வெளிப்படும்படி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ரபபா லக ரபா திரபா ரியாந்த ரபௌலியாந்தரா. புதிய வெளிப்பாடுகள், புதிய புதிய தரிசனங்கள், புதிய அபிஷேகம், புதிய ஆவியின் பலன் ஊழியர்களை பலப்படுத்தட்டும். ரந்தலஹ தரபலபா ரீமனதரபல கரபா. ஹல்லேலூயா. ரிபபா கலபரதரபா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி இந்த முதல் நாள் ஆயத்த ஜெபத்திலே தேவன் நம்மோடு சொல்லுகிறார், உன் மனதை செலுத்துவாயாக. Set your heart towards your vision. உன் தரிசனத்தை நோக்கி உன் மனதை செலுத்து. தாமதிக்கிற வாக்குத்தத்தங்களை நோக்கி உன் மனதை செலுத்து. தடைபட்டு நிற்கும் பதில்களை நோக்கி உன் மனதை செலுத்து. கரங்களை உயர்த்தி ஒரு 30 வினாடி கர்த்தரை நல்ல அந்நிய பாஷையில துதிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் மனதை சிறைப்பிடிங்கப்பா, என் மனதை சிறைப்பிடிங்கப்பா. என் மனம் வேற எங்கேயும் போக கூடாது. என் சிந்தையெல்லாம் ஜெபம். சொல்லுங்க, சிந்தையெல்லாம் உங்க தரிசனம், சிந்தையெல்லாம் உங்க வாக்குத்தத்தம், என் நினைவுகள் எல்லாம் என் ஜெபத்திற்கான பதில், என் நினைவெல்லாம் எழுப்புதல் தாகமாய் இருப்பதாக. ஆவியில் நிரம்பி ஒரு 30 செகண்ட் அந்நிய பாஷையில பேசுகிற போது தேவ ஆவியானவர் நம்முடைய மனங்களை நிரப்புவாராக, நம்முடைய மனங்களை திருப்புவாராக. நல்ல 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 கரங்களை தட்டி ரிபா கதா ரபா லகரா. Hallelujah. Amen. உங்களுடைய வலது கரங்களை பலிபீடத்திற்கு நேரே, இந்த மேடைக்கு நேரே நீட்டிக் கொள்வீர்களா? இதுதான் இந்த இடத்தில் நடக்கிற முதல் ஆராதனை. ஆமென். ஆண்டவருடைய நாமத்தில் இதை நாம் பிரதிஷ்டை செய்ய போகிறோம்.
இந்த பில்டிங்குள்ள நிறைய உபவாச ஜெபங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த மேடையிலே நடக்கிற முதல் கூட்டம் தேவாவியானவர் எசேக்கியேல் 47 நாம் தியானித்த வார்த்தையின்படியே இந்த பலிபீடத்தில் இருந்து அவருடைய ஜீவ நதி புறப்பட போகிறது. அளவில்லாத அபிஷேகம், ஆரோக்கியத்தின் நதி, அநேகரை உருவாக்குகிற நதி, மீன் பிடிக்கிறவர்களாய் அநேகரை எழுப்பி விடுகிற ஜீவ நதி இந்த பலிபீடத்திலிருந்து புறப்படும்படி கரங்களை உயர்த்தி அப்படியே வாழ்த்துங்க பார்க்கலாம். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தந்த இந்த நல்ல ஜெப மையத்திற்காக நன்றி. குறிப்பாய் நாங்கள் நின்று பிரசங்கிக்கிற இந்த பலிபீடத்தை, இந்த மேடையை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உம்முடைய ஜீவ நதி இங்கிருந்து புறப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அளவில்லாத அபிஷேகம், ஆரோக்கியப்படுத்துகிற வல்லமை, அநேகரை எழுப்புகிற தேவனுடைய அக்கினி இந்த பலிபீடத்தில் எழுப்புவதாக. இதில் ஏறுகிற போதே ஒரு புதிய மகிமையை நாங்கள் உணரட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் இங்கிருந்து புறப்படுகிற சத்தியம், இங்கிருந்து புறப்படுகிற வெளிப்பாடுகள் ஜனங்களை விடுவிப்பதாக, ஜனங்களை எழுப்புவதாக. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. புதிய புதிய தரிசனங்கள் இந்த பலிபீடத்தில் உண்டாகட்டும், புதிய வெளிப்பாடுகள் பிறக்கட்டும் ஆண்டவரே. தேவ மகிமை எப்போதும் இங்கே தங்கி இருப்பதாக. கர்த்தருடைய கார் மேகம் இந்த பலிபீடத்தில் தரித்திருப்பதாக மனதார வாழ்த்துகிறோம். கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய நாமத்தில் பிரதிஷ்டை செய்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவின் சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். தேவ கிருபையினாலே ஆண்டவரே, இந்த ஆயத்த நாளை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆண்டவரே ஆளுகைக்குள்ளே எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஆவியானவர் ஆளுகை பண்ணுவீராக. கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தையின்படியே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபை கூட இருப்பதாக. அந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மீதம் இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஊழியர்கள், தேவ ஊழியர்கள் ஆண்டவரே கூடுகைக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்கள் இளைப்பாறுவதற்கு, ஜெபிப்பதற்கு, வேதத்தை தியானிப்பதற்கு, ஆண்டவரே ஓய்வெடுப்பதற்கு அவர்களுக்கென்று அமைக்கப்பட்டிருக்கிற அந்த அறையை ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிரதிஷ்டை பண்ணுகிற பகுதியையும், ஆண்டவரே தனி நபர்கள் ஜெபிக்கிற அந்த ஜெப அறையை பிரதிஷ்டை பண்ணுகிறதையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும். அடிமை ஒரு அப்புறஜமான வேலைக்காரன் அப்பா. ஆண்டவரே, என் கடமையை மட்டும் செஞ்சிருக்கிறேன். சகல துதி கன மகிமையெல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.